ஸ்ரீ ரமண அருளமுத விளக்கம். மனமென்று ஒன்றில்லை. மனம் குறித்து மகரிஷி ரமணர் கூறியுள்ள உண்மையைப் பற்றி ஒரு மாணவி தன் குருவிடம் விவாதிக்கிறாள். குருவே, வணக்கம். என் மனம் ஒரு குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கிறது. இதை எப்படி அடக்குவது என்று தெரியாமல் தவிக்கிறேன். ஆனால் பகவான் ரமணரோ உபதேச உந்தியார் நூலில் ஒரு பாடலில் மனமே இல்லை என்று சொல்கிறார். எனக்கு இது ஒரே குழப்பமாக இருக்கிறது. எனக்கோ இவ்வளவு பெரிய மனம் இருக்கிறது, இவ்வளவு கவலைகள் இருக்கின்றன. அவர் எப்படி மனமில்லை என்று சொல்கிறார்? அந்த பாடல் இதுதான்: மனத்தினு உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்திப்பெற, மார்க்கம் நேர் ஆர்க்குமிது உந்திப்பெற. இதன் உண்மையான அர்த்தம் என்ன குருவே? வண்டார்குழலி, உன் குழப்பம் நியாயமானது. ரமணர் சொன்னது சாதாரண வாக்கியமல்ல, அது ஒரு புரட்சி வாசகம். நமக்கு நோய் வந்தால் மருந்து தேடுவோம். ஆனால் ரமணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு நோயே இல்லை, நீ ஏன் மருந்து தேடுகிறாய் என்கிறார். மனமென்ற ஒன்று இருப்பதாக நீ நம்புவதால்தான் அதை அடக்க வேண்டும் என்ற போராட்டமே வருகிறது. மனம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போது நான் உங்களிடம் பேசுகிறேனே, சிந்திக்கிறேனே, இது மனம்தானே? சரி, மனம் என்று நீ எதை சொல்கிறாய்? அது கையைப் போல காலைப் போல ஒரு உறுப்பா? அதை தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது குருவே. அது ஒரு உணர்வு, எண்ணங்களின் தொகுப்பு. சரியாக சொன்னாய். எண்ணங்களின் தொகுப்பு, பண்டில் ஆஃப் தாட்ஸ். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். உன் கையில் ஒரு துணி இருக்கிறது. அந்த துணியிலிருந்து ஒவ்வொரு நூலாக பிரித்து எடுத்துக்கொண்டே இரு. கடைசியில் எல்லா நூலையும் எடுத்துவிட்டால் அங்கே துணி என்று ஒன்று இருக்குமா? இருக்காது. அப்படியானால் துணி என்பது என்ன? அது வெறும் பெயர்தானே. பல நூல்கள் ஒன்றாக சேர்ந்த கூட்டுக்குத்தான் துணி என்று பெயர். தனியாக துணி என்று ஒரு பொருள் இல்லை. அதே போலத்தான் மனமும். எனக்கு கோபம், எனக்கு ஆசை, நான் போகிறேன், இப்படி பல நூல்கள், அதாவது எண்ணங்கள் ஒன்றாக சேர்ந்த கூட்டுக்குத்தான் மனம் என்று பெயர். ஒவ்வொரு எண்ணமாக பிரித்து பார்த்தால், அல்லது எண்ணங்களே இல்லாத இடைவெளியை பார்த்தால், அங்கே மனம் என்று தனியாக ஒரு பொருள் இல்லை. ஆஹா, துணி நூல் உதாரணம் மிக தெளிவாக இருக்கிறது. எண்ணங்கள் இல்லாவிட்டால் மனமும் இல்லை, சரியா? மிக சரி. ஆழ்ந்த தூக்கத்தில் உனக்கு எண்ணங்கள் இல்லை, அப்போது உனக்கு மனமும் இல்லை. ஆனால் நீ இருக்கிறாய் அல்லவா? ஆகவே நீ உண்மை, மனம் ஒரு தற்காலிக தோற்றம். சரி குருவே, மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு என்று புரிந்துவிட்டது. ஆனால் அந்த எண்ணங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றனவே. அந்த பாடலில் மனத்தின் உருவை மறவாது உசாவ என்று வருகிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? உசாவுதல் என்றால் விசாரித்தல், என்குவைரி. மறவாது என்றால் இடைவிடாமல். மனத்தின் உருவம் என்ன என்று நீ உற்று பார்க்க வேண்டும். இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு பாம்பு என்று பயப்படுகிறாய். இப்போது அந்த பாம்பை விரட்ட நீ தடி எடுக்க வேண்டுமா அல்லது மந்திரம் போட வேண்டுமா? தேவையில்லை. ஒரு விளக்கை எடுத்து அது என்ன என்று உற்று பார்த்தால் போதும். அது கயிறு என்று தெரிந்துவிடும். பாம்பு மறைந்துவிடும். அந்த பாம்பு எங்கே போனது? அது வரவே இல்லை. அது என் கற்பனை. அதுதான் ரமணர் சொல்லும் வழி. மனம் என்பது அந்த பாம்பை போன்றது. அது ஒரு கற்பனை பிசாசு. ஐயோ, மனம் என்னை ஆட்டி வைக்கிறதே என்று பயந்து ஓடாதே. எதிர்கொண்டு நின்று, ஏ மனமே, நீ யார்? உனக்கு என்ன உருவம்? நீ எங்கிருந்து வருகிறாய் என்று உற்றுப்பார், விசாரி. விளக்கு வெளிச்சத்தில் பாம்பு மறைவது போல விசாரணையில் மனம் காணாமல் போய்விடும். மனமென ஒன்றில்லை என்ற உண்மை விளங்கும். விசாரித்தால் மனம் மறையும் என்று புரிகிறது. ஆனால் எண்ணங்கள் பல கோடி இருக்கின்றனவே, ஒவ்வொன்றாகவா விசாரிப்பது? இல்லை, ரமணர் ஒரு குறுக்கு வழியை சொல்கிறார். 1000 கிளைகளை வெட்டுவதை விட வேரை வெட்டுவது சுலபம்தானே? மனத்தின் எல்லா எண்ணங்களுக்கும் அடிப்படை வேர் எது தெரியுமா?
நான், தி ஐ தாட். எனக்கு பசிக்கிறது, நான் பார்க்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்படி எல்லா எண்ணங்களிலும் இந்த நான் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. இந்த நான், அதாவது அகந்தைதான் மனத்தின் உயிர்நாடி. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். வேறு எண்ணங்கள் வந்தால் அதை விரட்டாதே. இந்த எண்ணம் யாருக்கு வந்தது என்று கேள். எனக்கு என்று பதில் வரும். உடனே அந்த நான் யார், அது எங்கிருந்து கிளம்புகிறது என்று அந்த நான் என்பதை பிடித்துக்கொள். வேரை பிடித்தால் மரம் சாய்வது போல நான் என்பதை விசாரித்தால் மனம் செத்துவிடும். இதுதான் ரமணர் சொல்லும் நான் யார் விசாரணையா? ஆமாம், நாயை பிடிப்பது போல. நாய் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனால் அதன் கழுத்துச் சங்கிலியை பிடித்துவிட்டால் அது அடங்கிவிடும் அல்லவா? மனம் என்னும் நாயின் கழுத்துச் சங்கிலிதான் நான் என்னும் உணர்வு. அதை கெட்டியாக பிடித்துக்கொள். அது ஆன்மாவில் கொண்டு போய் சேர்த்துவிடும். குருவே, இது கேட்பதற்கு எளிமையாக இருக்கிறது. ஆனால் இது சந்நியாசிகளுக்கு தானே சரிப்பட்டு வரும். என்னை போன்ற சாதாரண பெண்களுக்கு இது சாத்தியமா? அதனால்தான் ரமணர் கடைசி வரியில் ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறார். மார்க்கம் நேர் ஆர்க்கும் இது. ஆர்க்கும் என்றால் யாராக இருந்தாலும், ஃபார் எவ்ரிஒன். படித்தவன், பாமரன், ஆண், பெண், குழந்தை, முதியவர் என அனைவருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அனைத்து மதத்தினருக்கும் இது நேரான வழி, டைரக்ட் பாத். ஏனென்றால் இந்த வழியில் நீ புதிதாக எதையும் கற்றுக்கொள்ள தேவையில்லை. மந்திரம் சொல்ல வேண்டாம், மூச்சை அடக்க வேண்டாம். எந்த தனிப்பட்ட மத அடையாளமும் இதில் இல்லை. நீ இருக்கிறாயா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வாய் அல்லவா? உனக்கு தெரிந்த அந்த இருப்பை, அதாவது எக்ஸிஸ்டன்ஸை மட்டும் கவனித்தால் போதும். அதாவது நான் என்னவாக இருக்கிறேனோ அதிலேயே நிலைத்திருக்க வேண்டும், அப்படிதானே? மிக சரி. மனத்தை விசாரிக்க விசாரிக்க மனம் கரைந்துவிடும். கடைசியில் ஆன்ம ஜோதி, செல்ஃப் மட்டும் மிஞ்சும். அதுதான் முக்தி, அதுதான் நிம்மதி. மிக்க நன்றி குருவே. மனம் என்பது ஒரு நூல் இல்லாத துணி, பாம்பில்லாத கயிறு என்பதை இன்று புரிந்து கொண்டேன். இனி மனத்தைக் கண்டு பயப்பட மாட்டேன். நீ யார் என்று கேட்டு அதை விரட்டி விடுவேன். பேஷ் பேஷ், இதுதான் சரியான புரிதல். திருடனை விரட்ட காவலர்கள் தேவையில்லை, வெளிச்சம் போதும். உன் விசாரணை எனும் வெளிச்சம் மனத்தை அழிக்கட்டும். மனத்தினு உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்திப்பர. மார்க்கம் நேர் ஆர்க்குமிது உந்திப்பர. குரல்கள் செயற்கை நுண்ணறிவு. ரமணோபதேச ஆதாரம் ஸ்ரீ ரமணாசிரம வெளியீட்டு நூல்கள். ஆக்கம் கவிஞர் பத்மதேவன்.